ஹாய் எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். என்னடா திடீர்னு இப்படி வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேங்க. இந்த வில்லேஜ் விலாக் இருக்குல்ல, இந்த வில்லேஜ் விலாக் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக பிரிச்சிருக்குங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. சரிங்களா? பார்ட் 1 ஃபுல் வீடியோ போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்ட் 2ல 2 பார்ட்டாக பிரிச்சாச்சுங்க. ஏன் தெரியுங்களா? ஏன்னா பார்ட் 2 வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுங்க. அவ்வளோ லென்த்தாக போச்சு. ஏன்னா ஒரே வீடியோ ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிருமே அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அதை 2ஆக பிரிச்சிருக்கோம். ஸோ அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் 2 சப் பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. அதனால் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த பார்ட் 2 சப் பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா சூப்பரான மூமெண்ட் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டினியூவாக அதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது ஒரு சாரி கேட்குறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? சரி, சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. இனிமேல் இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கிறேன். ஆக்சுவலாக வில்லேஜ் விலாகே ஒரே இதை போட்டுடலான்னு பார்த்தேன். மூமெண்ட் பயங்கர மூமெண்ட்டாக இருக்குது, ஸ்வீட் மெமரியாக இருக்குது. எதையுமே மிஸ் பண்ண முடியல. இன்ச் பை இன்ச்சாக நீங்களும் அந்த ஸ்வீட் மெமரி என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அதை இத்தனை பாட்டாக பிரிச்சிருக்கு. பட் அதுலேயும் 2ஆக பிரிச்சிருக்குங்கும் போது தான் கொஞ்சம் கோவம் வரும். கொஞ்சம் சகிச்சுக்கோங்க ப்ளீஸ். சாரி. நான் எதுக்குடா சகிச்சுக்கணும்? நீ போடுற விடையே நான் எதுக்குடா சகிச்சேன்? நீங்களே என்னது எதுவுமே சொல்லுவாங்களே, வியூவர்ஸே கண்கண்ட தெய்வம், நீங்களே துணை. ஓகேங்களா? ஏன்னா உங்களுடைய தெய்வம் எப்பயும் எங்களுக்கு தேவை. அதுக்காக தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்டேஷனாக தான் வைக்கிறேன். சரிங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க. சாரி. இதுக்கு கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, ட்ராவல் தான். ஏறா சண்முக வண்டியை, உட்ரா சண்முக வண்டியன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு கூட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. அது போகுது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்குங்க. அவ்வளோ தூரம். தோமாமா வந்துருச்சுன்ட்டு அப்படியே பேச்சு கட்டி கூட்டு போயிட்டா. அப்படி போனதுக்கப்புறம் சூப்பர் ஏரியை காட்டினாரு. ஏரியாவில் இருக்கிற நல்ல ஏரி காட்டினாரு பாருங்க. இப்போ இது ஆழமா, பயங்கர ஆழமா? ஆழம் வந்தாண்டா. வாத்தங்க தண்ணி ஒரு வாரத்துல வந்துடும். தெரியலம்மா, ஏதோ லைட்டா தெரியும். சரி. அங்கயா? சரி, நில்லு இங்க வா. ஓகே. குதிக்கிற மாதிரி இருந்தால் குதிக்கலாம். நீ மோடகட்டில குதிச்சுட்டு போகலாம். ஏன் உங்களுக்கு சளிக்கிளி பிடிச்சிருமா? எனக்கு என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ தான் எனக்கு கோல்டு பிடிச்சி ஓரளவுக்கு கிளியர் ஆச்சு. இப்போ அது கிணறா இதா? இங்கே வாங்க. எத்தனை என்னடா விட்டு போற? ஏயா ஏரி தானே ஐயா, ஏரிக்கு எதுக்கு எவ்வளோ பில்டப்பு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கறது கோவப்படுறது நல்லா தெரியுதுங்க. பட் இது அது இல்லை. ஆக்சுவலாக இந்த ஏரி பற்றி மிஸ்டர் வசந்த் நம்மளுடைய கைடு புட்டு வைக்கிறாருங்க. அதாவது இந்த ஏரி கிராம மக்களுக்கு என்ன செய்யுது, என்ன உதவி செய்யுது, இந்த கிராம மக்கள் ஏரிக்கு என்ன உதவி செய்யறாங்க, அதாவது ஏரிக்கு என்ன சேவை செய்யறாங்க, அது மட்டும் இல்லாம கோடி அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கோடி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், பணம். கோடியில் புரளபோர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மணி கிடையாது. கோடி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறதையும் மிஸ்டர் வசந்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா அழகா அவருடைய ஸ்லாங்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு சில பேருக்கு அது புரியாது, பட் இருந்தாலும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அம்சமா சொல்லியிருப்பாரு, அதை கேளுங்க. இப்போ இது எப்போ வந்து இது வெட்டுவாங்க, கெடா வெட்டுறது இது கோடி வரைஞ்ச மாதிரி பண்ணுவாங்க, பஞ்சு மாதிரி பண்ணுவாங்க, ரேடியோ செட்டு வச்சு. எங்க இங்கேவா? இங்கதான் இங்க காரகத்துல பண்ணுவாங்க. போனது நம்ம ஊருக்கு 10 வருஷம் கழிச்சு இப்ப 2-3 வருஷமா தான் தண்ணி. போன 3 வருஷம் தொடர்ந்து 3 வருஷமா கோடி விழுதுன்னு நம்ம இந்த வருஷம் தானா.
அந்த காலகட்டத்துக்கு இல்லாம கோழி போனுச்சுன்னா கிடா வெட்டுவாங்களா? கடா வெட்டி பந்து ரேடிக்கிட்டே வெட்டி பருப்பு சாப்பாடு 2 நாளைக்கு பருப்பு சாப்பிட வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் கோழி விடும்போது கிடாயே வெட்டினாங்க. 2-3 கிடாய் வெட்டினாங்க. அதே பத்தலாம் இருந்தாங்க பாப்போம். கடைசியில் வரவங்களுக்கு பருப்பு சாப்பாடு ரசம் வடை பாயக்கம் போட்டு பயங்கரமா பண்ணாங்க. கோழி போனா இந்த மாதிரி பண்ணுவாங்களா? எப்பவுமே சிறப்பா பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு தண்ணி வந்தது மேட்டூர் நிலை தண்ணியில நம்ம ஊருக்கு தண்ணி. ஆனா ஓரளவுக்கு நல்லா கோடி விழுந்து பொங்கலுக்குள்ள கோடி கோடி விழுந்துன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வருமா? 3 மாசம் இல்ல விழுந்துடும். எப்படி நான் ஒரு வாரத்துல வந்துன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் இல்லை கோடி விழுந்து சலத்தல சொல்லிட்டாங்க. சவுண்டுக்கே நிக்க முடியாது. கோடி வீடியோ பிடிச்சா ஏரி இருக்குது. பச்சான வட்டம் நம்ம ஊர்லயே எல்லா தண்ணி கிணத்துல தண்ணி இருக்குது. அதுதானே சொல்ற. நடு குட்டி அது இப்ப அது கிணறு. ஸ்டாலிங் வந்தா அப்படி இல்ல. அப்புறம் தான் கிணறு வெட்டினாங்க. கிணறு அது சென்ட்ரலம்மா இங்க தெரியலம்மா. அங்க மேல ஏறி பார்த்தனா அது தெரியுது. ஏரி போறதுக்கு தண்ணி அங்க பாலங்கரி பாருங்க. ட்ரெயின் அங்க பாலத்துல தான் நம்ம தண்ணி போறது. இங்க நொம்மனா தான் அங்க ஏறும் நம்மளுக்கு. நம்ம தாத்தங்குடியில நம்பிச்சு. இல்ல தாத்தங்குடி இங்க கல்லு முடிஞ்சா வடியுமா. இது மேல ஒட்டியா வடியும். வடிஞ்சு அப்பீலாம் இங்க கல்லு தெரியாது. முதல்ல கல்லு எப்படி போடுச்சுன்னா அப்படி ஊத்தம். பில்லிக்கு வர நிக்கிறேன். இவ்வளவு தூரம் உனக்கு வருதா? இதுதானே ஜாக்கிரதையா நடக்கறீங்க. அந்த கல்லு மேல அண்ணாண்ட போலாம். ஓடி போறது கல்லு. பாரா அங்க தண்ணி அங்க மேல போய் ஏத்தி போக கூடாதுன்ட்டு அங்க போய் நெட்ட அப்படியே போய் இறங்கி ஆரம் போன கோடி போனா அதனால தடம் போக முடியாது. எப்பயுமே என்னதான் தண்ணி வரல லீக் தண்ணி பாரு அப்படி போய் வடிஞ்சு போகுதுன்னு எப்படிங்க கிராமப்புறத்துல இருக்கிற ஒருத்தர் அவருடைய ஸ்லாங்ல எப்படி அழகா பேசினாரு பாத்தீங்களா? அவர் பேச அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. அவ்வளவு நல்லா இருக்கு. அதாவது கோடி அப்படின்னா அந்த தடுப்பணைங்க. அந்த தடுப்பணையில இருந்து ஏரியிலிருந்து நீர் வழிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கோடியில தண்ணி வழியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் வந்து அங்க கோடின்னு இருக்காங்க. ஸோ இதுல தண்ணியே வரல. ஸோ இதுல என்ன வந்து ஏரி உதவி செய்யுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற ஏரியா எல்லாமே கிணறுகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ இந்த ஏரியில தண்ணி நிரம்பிடுச்சு அப்படின்னா கிணறுகள்லயே நிரம்ப ஆரம்பிக்கும். ஏன்னா நிலத்தடி நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா அல்ல குறையாம நிலத்தடி நீர்மட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பாருங்க நிறைய இடத்துல பாருங்க இங்க கிணறு இருக்குங்கிற அடையாளமே தெரியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குட்டை மாதிரி இருக்கும். ஆனால் அது மிகப்பெரிய ஆழமா இருக்கிற கிணறுங்க. ஸோ கிணத்துல எப்பயும் தண்ணி குறையாம வச்சிருக்குங்களா. பிளஸ் இன்னொன்று என்னன்னா இப்போ இதுல தண்ணி வழிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இன்னும் விவசாயிகளுக்கு ஈஸியா போச்சு. ஏன்னா போற போக்குல அப்படியே ஓடையில போயிட்டு இருக்க தண்ணியை பைப் போட்டு இழுத்து அப்படியே ஈஸியா வெள்ளாமைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. எப்படியா இருந்தாலும் இந்த ஏரி கிராம மக்களுக்கு பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இது பக்கம் மட்டும் இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டரா சம்திங் வந்து இந்த ஏரி தண்ணி பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் சுற்றுலாவில் இருக்கிற மக்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்குங்களாம். அது மட்டும் இல்லாம இப்போ கோடியில இருந்து தண்ணி வழிஞ்சிருச்சு அப்படின்னா மக்கள் வந்து இந்த ஏரிக்கு மரியாதை செலுத்துவாங்களாம். என்ன செய்வாங்க அப்படின்னா ஆடு வெட்டுறது, ஆடு வெட்டி படையல் போட்டு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சாப்பாடு போடுறது, அன்னதானம் போடுறது. ஒண்ணு இண்டிவிஜுவலா செய்வாங்களாம், இல்ல பொதுமக்களை ஒன்னா சேர்ந்து ஒட்டுக்கா செய்யறதா. ஆக மொத்தம் கோடியில தண்ணி விளைஞ்சிருச்சு அப்படின்னா கிடா வெட்டு உண்டு. இதெல்லாம் கிராமப்புறங்கள்ல மட்டும்தாங்க கிடைக்கும். ஸோ இது கேட்கும் போதே அப்படி எனக்கு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அப்ப இதை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு நாள் கவர் பண்ணலாம். கண்டிப்பா அது ஒரு நாள் கவர் பண்ணுவோம். அது இந்த நாமளும் பார்ப்போம். சரிங்களா? ஓகேங்க. பார்ட் 2 முடிஞ்சதே. சிறப்பா முடிஞ்சது. பார்ட் 2 தான் முடிஞ்சது. ஆக்சுவலா பார்ட் 3 இருக்கு. அது என்ன தெரியுங்களா? இப்போ நான் மிஸ்டர் வசந்த் என் மாமன் பையன் வீட்டுக்கு நான் ரிலேட்டிவா போயிருக்கேன். இவரு என்ன அவரோட ரிலேட்டிவ்க்கு கூட்டு போறாரு. ரிலேட்டிவ் வீட்டுக்கு கூட்டு போறாரு. ஸோ அங்க ஒரு தனிச்சிறப்பான சம்பவங்கள்லாம் நடக்குதுங்க. செம்ம ஸ்வீட் மெமரிஸ்லாம் நடக்குது. ஸோ அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணினேன். ஸோ அதை நம்ம பார்ட் 3ல பார்க்கலாங்க. ஓகேங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் ஒரு ரசிகனா இருந்து
ஆடியன்ஸ் உங்களில் இருந்து நீங்கள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் எந்த மாதிரி வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் யோசிச்சு நான் ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லைக் பண்ணுங்க, இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க, மட்டற்ற மகிழ்ச்சியா இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்குங்க. எனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கை, அது ஒண்ணுதான். ஏன்னா வார்த்தை அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாத்தீங்களா, நம்பிக்கை 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 நம்பிக்கை. அது மட்டும்தான் உங்க மேல நான் அதீத நம்பிக்கை வச்சிருக்கேன். ஓகேங்க, உங்களை பார்ட் 3 வீடியோவில் மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ் குமார் என்னும் நான். பாய்.